இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, யூதர்கள் எருசலேம் ஆலயத்திற்கு வரி செலுத்துவது என்பது இயல்பான ஒன்றாக இருக்கிறது. இயேசு இறந்து உயிர்த்த பின்பு இயேசுவை மெசியாவாக ஏற்றுக்கொண்டவர்கள் தங்கள் வழிபாட்டு முறைமைகளுக்காகவும் நற்கருணை கொண்டாட்டத்தையும் தங்கள் இல்லங்களிலே கொண்டாடினார்கள். அவர்கள் அந்த வழிபாட்டு முறைமைகளுக்காக ஆலயத்திற்கோ அல்லது யூத தொழுகை கூடங்களுக்கோ அவர்கள் செல்லவில்லை. குறிப்பாக யூத தலைமை சங்கத்தாரால் அவர்கள் தடுக்கப்பட்டனர். இந்த நிலையில் அவர்கள் வரி செலுத்துவதற்கு 3 நிலைகளிலே அவர்கள் தங்களிடையே குழப்பமான மனநிலையில் காணப்படுகிறார்கள். ஒன்று, கோவிலினால் தாங்கள் புறம் தள்ளப்பட்ட பிற்பாடு நாங்கள் ஏன் வரி செலுத்த வேண்டும்? இரண்டாவது, கோவிலுக்கு வரி செலுத்துவது என்பது தங்களுடைய பழைய வாழ்வின் தொடர்ச்சியாக அவர்கள் பார்த்தார்கள். நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு புதிய வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது மீண்டும் ஏன் பழைய வாழ்வில் தொடர்ச்சியை நாங்கள் செய்ய வேண்டும் என்றோம். மூன்றாவது, இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ளாத யூதர்கள் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் வரி செலுத்தாமல் இருப்பதால் அவர்களுடைய இல்லங்களிலே பிரச்சனைகள் உருவாகிறது. இத்தகைய 3 காரணங்களினாலும் குழப்பமடைந்த யூதர்கள் இன்று நற்செய்தி வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டதை போன்று வரி செலுத்துவதை பற்றிய கேள்வியை இயேசுவிடம் கொண்டு வருகிறார்கள். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இவ்வுலகில் உள்ள மக்களை 4 விதங்களாக நான் பார்க்கிறேன். முதல் வகையான மக்கள் அற்ப காரியத்திற்கு கூட விட்டு கொடுக்காதவர்கள். இத்தகைய மனநிலை கொண்டவர்கள் பலரால் தான் நம்முடைய குடும்பங்கள் இன்று சிதறுண்டும் உடைந்தும் காணப்படுகின்றது. இரண்டாம் வகையான மக்கள் அற்ப காரியத்தை விட்டு கொடுத்து செல்பவர்கள். இத்தகைய மனநிலை கொண்டவர்களாக வாழதான் இயேசு இன்று நமக்கு அழைப்பு விடுக்கிறார். மூன்றாம் வகையான மக்கள் உறுதியான காரியங்களை கூட அவர்கள் விட்டு கொடுப்பவர்கள். நான்காம் வகையான மக்கள் உறுதியான காரியங்களில் உறுதியாக நிற்பவர்கள். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஏற்கனவே தொடக்க கால கிறிஸ்தவர்கள் ரோமானிய பேரரசர்களாலும் யூத தலைவர்களாலும் பல்வேறு வகையில் துன்புறுத்தப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது இந்த வரி செலுத்துதல் என்பதற்காக மீண்டும் அவர்கள் தங்களுடைய சுமைகளை அதிகப்படுத்தி கொள்ள வேண்டாம் என்று குடிமக்கள் இதற்கு கட்டுப்பட்டவர்கள் அல்ல. ஆயினும் நாம் அவர்களுக்கு தடையாய் இருக்கக்கூடாது என்கிற வார்த்தைகளை பயன்படுத்தி இந்த வரி செலுத்துதல் என்கிற இந்த சிறிய காரியத்தை நீங்கள் செய்து விடுங்கள், இது உங்களுக்கு சுமையாக இருக்க வேண்டாம் என்று இறைமகன் இயேசு நமக்கு கற்பிக்கிறார். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய அன்றாட வாழ்விலே நாம் சிந்தித்து பார்ப்போம். எவையெல்லாம் அற்ப காரியங்களோ, எவற்றிலெல்லாம் நாம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டுமோ அவற்றையெல்லாம் நாம் விட்டு கொடுத்து செல்கிறோமா? நம்முடைய குடும்பங்களில் கூட பல பிரச்சனைகளும் சரியான புரிதல்கள் இல்லாமையும் தோன்றுவது பெரிய பெரிய நிகழ்வுகளோ பெரிய பெரிய வார்த்தைகளால் அல்ல, மாறாக சிறிய அற்ப காரியங்களால் தான். இன்று நாம் சிந்தித்து பார்ப்போம். எவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ அவற்றிற்கு நம்முடைய வாழ்விலே நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? எவற்றிற்கு நாம் முக்கியத்துவம் அளிக்காமல் கடந்து செல்ல வேண்டுமோ அவற்றை நாம் கடந்து வருகிறோமா என சிந்தித்து பார்ப்போம். அற்ப காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் நீரோடை நீர் போல நாம் கடந்து வரவும்,
உறுதியான காரியங்களில் நாம் உறுதியாக பாறை போல நிலைத்து நிற்க வேண்டிய ஞானத்தை இறைவன் நமக்கு அருள தொடர்ந்து ஜெபிப்போம்.